Hello students, இன்னைக்கு chapter 10 ordinary differential equationsல exercise 10.8ல example 10.29 பார்க்கலாமாடா 5 மார்க்ல கேட்பா very important sum. Example 10.29 பாருங்க. In a murder investigation, a corpse was found by a detective at exactly 8 p.m. Being alert, the detective also measured the body temperature and found it to be 70°F. 2 hours later, the detective measured the body temperature again and found it to be 60°F. If the room temperature is 50°F and assuming that the body temperature of the person before death was 98.6°F, at what time did the murder occur? ஒரு துப்பறிவாளர் ஒரு கொலைக்கான புலன் விசாரணையின் போது ஒருவரின் உயிரற்ற உடலை சரியாக பிற்பகல் 8 மணிக்கு காண்கிறார். முன்னெச்சரிக்கையாக துப்பறிவாளர் அவ்வுடலின் வெப்பநிலையை அளந்து 70°F என குறித்து கொள்கிறார். 2 மணி நேரம் கழித்து அந்த உடலின் வெப்பநிலை 60°F ஆக இருப்பதை காண்கிறார். உடல் இருந்த அறையின் வெப்பநிலை 50°F ஆகும் மற்றும் இறப்பதற்கு முன்பு அந்த நபரின் உடல்நிலை 98.6°F எனில் அந்நபர் கொலை செய்யப்பட்ட நேரம் என்னவாக இருந்திருக்கும்? So log of 2.43 is equal to 0.88789. Log of 0.5 is equal to minus 0.69315. ஸோ அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். டி நேரத்தில் உடலின் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க, அறையின் வெப்பநிலை எஸ் என்க. லெட் கேபிட்டல் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அட் எனி டைம் டி. ரூம் டெம்பரேச்சர் எஸ், அதாவது வெப்பநிலையை வந்து கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறோம், டைமை வந்து ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இஃப் த ரூம் டெம்பரேச்சர் வந்து 50, அறையின் வெப்பநிலை 50°F. ஸோ எஸ்ஸோட ஆன்சர் வந்து நம்ம 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கும் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கும் டிஃபர் ஆகுண்டாமா, அதனால் எப்பயுமே அந்த டி மைனஸ் எஸ்ன்னு எடுத்துக்கணும், கேபிட்டல் டி மைனஸ் எஸ்ன்னு. சரிங்களா? இப்போ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர், அதாவது தட் இஸ் கேபிட்டல் டி மைனஸ் எஸ்ஸு. இங்கே நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் டிங்கிறது பாடி டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சர் வந்து கேபிட்டல் டி, ரூம் டெம்பரேச்சர் வந்து எஸ்ஸு. ஓகேவா? ஸோ டி மைனஸ் எஸ்ஸு அந்த ப்ரொபோஷனலில் எடுக்கிறோம். அதாவது டிடி பை டிடி ப்ரொபோஷனல் டு டி மைனஸ் எஸ். அந்த ப்ரொபோஷனல் தூக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம், கே இன்ட்டு டி மைனஸ் எஸ்ன்னு. கேபிட்டல் டீயெல்லாம் ஒரு பக்கெட்டு, ஸ்மால் டீயெல்லாம் ஒரு பக்கெட்டு கொண்டு போகணும். ஸோ டிடி பை டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரல் டிடி பை டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டெக்ரல் டிடி. ஸோ 1/xன்னா log x அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ log of t minus s is equal to k into t அப்படின்னு போகிறோம். இன்டெக்ரல் dxனா x, இன்டெக்ரல் dtனால t. ஸோ log of t minus s is equal to k into t ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் log cன்னு சேர்த்துக்கிறோம். ஸோ log of t minus s minus log c is equal to kt. log a minus log b na log of a by b. ஸோ log of t minus s divided by c is equal to kt. Taking exponential, t minus s divided by c is equal to e power kt. The c வந்து cross ஆகும். So t minus s is equal to c into e power kt. t minus s is equal to c into e power kt. எஸ்ஸுங்கிறது 50, அதனால் இங்கே போட்டுடலாம். ஸோ டி
minus 50 is equal to C into e power kt. இது equation 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர் 50 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ S is equal to 50. ஓகேவா? at 8 PM அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணியிருக்காரு, 8 மணிக்கு வந்து பார்க்குறாரு இல்லையா, அப்போ வந்து அந்த பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணிடுறாரு உடனே. பாடி டெம்பரேச்சர்ஸ் and found it to be 70 degree Fahrenheit. ஸோ அவர் வந்த உடனே டெம்பரேச்சர் பார்த்துட்டாரு. பிற்பகல் 8 மணிக்கு வெப்பநிலையை அளந்து 70 டிகிரி Fahrenheit என குறித்து கொள்கிறார். சரிங்களா? ஸோ 8 மணின்னு எடுத்துக்கூடாது. இனிஷியலாக அவர் வந்து பார்க்கும் பொழுது அவர் 8 மணிக்கு வராரு, ஆனால் இனிஷியலாக டைம் வந்து 0. சரிங்களா? எப்போயுமே இனிஷியல் டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து அவரோட டெம்பரேச்சர் வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்துக்கும்போது 70 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ ஸ்மால் டி வந்து 0, கேபிட்டல் டி வந்து 70. 8ன்னு எடுத்துக்கக்கூடாதுராமா, 8 PM பார்க்குறாரு, அப்போ டைம் வந்து 0. இனிஷியலாக அப்போ தான் வந்து பார்க்குறாரு, அதனால் டைம் வந்து 0. ஸோ இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறோண்டாமா. ஸோ t minus 50 is equal to C into e power kt. அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டேன் ஒன்றுங்கிறத. ஸோ இதில் கொண்டு போய் போடுறோம். ஸோ 70 minus 50 is equal to C into e power k into 0. ஸோ k into 0னா 0 தான். ஸோ e power 0 அப்படின்னு வரும். e power 0னா அதோட வேல்யூ 1. ஸோ C into 1னா C. ஸோ 70 minus 50 அப்படின்னா 20. ஸோ சியோட வேல்யூ 20ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறோம். ஸோ t minus 50 is equal to 20 into e power kt. அடுத்தது 2 hours கழிச்சு அகைன் வந்து அந்த டெம்பரேச்சரை செக் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரெண்டாவது கேஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 hours கழிச்சு அந்த பாடியோட டெம்பரேச்சர் என்னன்னு செக் பண்ணுறாரு. 2 hours later the detective measured the body temperature again and found it to be 60 degree Fahrenheit. 2 மணி நேரம் கழித்து அந்த உடலின் வெப்பநிலை 60 டிகிரி Fahrenheit. ஸோ டி வந்து 2, ஸ்மால் டி வந்து 2, கேபிட்டல் டி வந்து 60. பட் வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. 1 hour அப்படின்னா 60 minutes. அப்போ 2 hours equal to 60 into 2, therefore 120 minutes. ஸோ ஸ்மால் டீயை நம்ம எப்படின்னு எடுத்துக்கணும்னா 120ன்னு எடுத்துக்கணும். கேபிட்டல் டீயை 60 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ இது ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போட போகிறோம். ஸோ 60 minus 50 is equal to 20 into e power k into 120. So 10 is equal to 20 into e power 120k. ஒரு 0 கட் ஆகிடுது. ஸோ 1/2 is equal to e power 120k. So taking log on both sides, லாகர்தமிக் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த 1/2 டிவைட் பண்ணால் 0.5. ஸோ log of 0.5 is equal to log into e power 120k. இந்த லாகும் ஈயும் வந்தால் கட் ஆகிடும். ஸோ 120k மட்டும் போட்டுக்கோங்க. log of 0.5 உடைய ஆன்சர் வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, -0.69315 அப்படின்ட்டு. ஸோ -0.69315 is equal to 120k. ஸோ இதுலேருந்து k வேணும். ஸோ -0.69315 divided by 120 is equal to k. ஸோ k கண்டுபிடிச்சிட்டோம் இதிலேருந்து. அடுத்தது தேர்ட் கேஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது அவர் எக்ஸாக்டாக எப்போ இறந்தார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது அந்த டைம் என்னான்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இறப்பதற்கு முன்பு அந்த நபரின் உடலின் வெப்பநிலை என்னவாக இருந்திருக்கும்? 98.6 டிகிரி Fahrenheit. ஸோ கொலை செய்யப்பட்ட நேரம் என்னவாக இருந்திருக்கும், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இதை வந்து கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் டி தான் நமக்கு தெரியாது, அந்த டீயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் T1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். பாடி டெம்பரேச்சர், அஸ்யூமிங் தட் த பாடி டெம்பரேச்சர் of the person
before death was 98.6 degree Fahrenheit. இப்போ அதை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கோங்க. அட் வாட் டைம் டிட் த மர்டர் அக்கர், அந்த டைமை தான் நம்ம ஸ்மால் டி, அதை தான் நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அந்த கேபிட்டல் டீங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்கா, 98.6. இது ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடுறோம். ஈக்குவேஷன் 2 இங்கே எழுதி காமிச்சிட்டேன். T minus 50 is equal to 20 into e power kt அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 98.6 minus 50 is equal to 20 into e power kt1. ஸோ 98.6 minus 50 என்னன்னு பார்த்தீங்கன்னா 48.6 is equal to 20 into e power kt1. இது 20ங்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இங்கிட்டு வரைச்சி டிவைடாக மாறிடும். ஸோ 48.6 divided by 20 is equal to e power kt1. இதை டிவைட் பண்ணுறச்சு அதோடைய ஆன்சரு அதை அடுத்த லைனில் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் ஆஃப் 48.6 divided by 20 is equal to அது kt1 அப்படின்னு மாறிடும் இல்லையா? இல்லைன்னா லாக் இ இன்ட்டு இ பவர் kt1, இந்த லாக் இ கட் ஆகிடும். ஸோ kt1 அப்படின்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணுறச்ச இந்த லாகுக்குள்ளே இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணுறச்ச 2.43 is equal to kt1. லாக் ஆஃப் 2.43 உடைய ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்கா 0.88789 அப்படின்ட்டு. 0.88789 is equal to kt1. So 0.88789 divided by k is equal to t1. k தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? இந்த k வேல்யூ தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். minus 0.69315 divided by 120 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.88789 divided by minus 0.69315 divided by 120 equal to t1. ஸோ இந்த டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஸோ 0.88789 into 120 divided by minus 0.69315 is equal to t1. இதை நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதோடைய ஆன்சர் 106.5468 106.5468 divided by minus 0.69315 equal to t1. ஸோ இதை டிவைட் பண்ணுறோம். 106.5468 divided by minus 0.69315 டிவைட் பண்ணும் பொழுது அதோடைய ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா minus 153.71 minutes equal to t1. ஸோ 153.71 அதை மினிட்ஸை தானே நம்ம மாற்றி போட்டிருந்தோம், அதனால் மினிட்ஸ்ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு t1. ஸோ t1உடைய ஆன்சர் இப்படி கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாக்டாக எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த டைமு. அதனால் இந்த மினிட்ஸ் வந்து நான் ஹார்ஸாக மாற்றிடணும். அதுக்காக 60ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த 153 அந்த ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்டாமா. ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுறேன். 60 into 2 வந்து 120. ஸோ ரிமைண்டர் வந்து 33 கிடைக்குது. ஸோ 2 hours 33 minutes அப்படின்னு போட்டாச்சு. சப்போஸ் அதை ரவுண்ட் அப் பண்ணிங்கனாலும் 154, ஸோ 34 minutesனு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கனால மைனஸ் போட்டுட்டு 2 hours 33 minutes அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இறந்த நேரம் எக்ஸாக்டாக நமக்கு வேணும் இல்லையா, அந்த டெத்து டைம் வேணும் இல்லையா. அதுக்காக அந்த 8 மணிக்கு அவர் பார்த்துருந்தார் இல்லையா டிடெக்டிவ். ஸோ 8 மணிலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை கழிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 8 மணிலேருந்து இந்த 2 hours
33 மினிட்ஸை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது 0ல் 3 போகாது இல்லையா, அதனால் ஒரு 1 ஹவரை பாரோ வாங்குகிறேன். அப்போ இது 7 ஹார்ஸாக மாறிடுச்சு. அகெயின் வந்து அந்த 0ல் 3 போகாது, அதனால் அங்கேருந்து 1 பாரோ கொடுக்குறேன் 10ன்னு. ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7, மீதி அங்கே 5 இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2. இங்கே 7 ஹார்ஸில் 2 போச்சுன்னா 5 ஹார்ஸ். ஸோ 5 ஹார்ஸ் 27 மினிட்ஸ் பிஎம் அப்படின்னு சொல்லணும். 5 ஹார்ஸ் 27 மினிட்ஸ் பிஎம். அப்போ தான் அவர் வந்து எக்ஸாக்டாக இறந்துருக்காரு. இந்த சம்மெல்லாம் ஈஸி தான், கொஞ்சம் இந்த கான்செப்டை மட்டும் உள்ளே வாங்கிக்கிங்க. ரொம்ப முக்கியமான கொஷின்னு, சரிங்களா? ஸோ டெத்து டைம், இறந்த நேரம் சரியாக 5 ஹார்ஸ் 27 மினிட்ஸ் பிஎம் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டாமா.